இன்னைக்கு மார்னிங் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 5.50 5.25, அதாவது கிட்டத்தட்ட 0.25% கம்மி பண்றதை சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்போ ரேட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு பண தேவைக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல போய் லோன் வாங்குவோம். அதே அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அமௌண்ட் வேணும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் அமௌண்ட் வாங்குவாங்க. இப்போ நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு அந்த பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறாங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த கமர்ஷியல் பேங்க் கிட்ட ஆர்பிஐயும் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறாங்க. அதை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். வெறும் 2.5% தானே, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற அப்படிதான் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே நம்மளுக்கு 4 டைம் ரெப்போ ரேட் கம்மியாகி இருக்கு. ஓவரால் கணக்கு பார்த்தோம்னா, அதாவது இப்ப கம்மியாச்சு இல்லையா, இதையும் சேர்த்து பார்த்தோம்னா 1.25% வரைக்கும் ரெப்போ ரேட் நம்மளுக்கு கம்மியாகி இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, கார் லோன், ஹோம் லோன் அண்ட் பிசினஸ் லோன் இது மாதிரி லோன்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். அப்ப நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேனே லோனு, இதுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாயிக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு சிலருக்கு கம்மியாகும், ஒரு சிலருக்கு கம்மியாகாது. சரி, இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு, ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங். இப்போ ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஹோம் லோன் வாங்குறேன், அது 7% வட்டிங்கிறாங்க. நான் என்னோட 20 வருஷம் முடிவு வரைக்குமே 7% வட்டியில தான் நான் பே பண்ணணும். ரெப்போ ரேட் ஏறினாலும் சரி ஏறங்கினாலும் சரி, அது டசன்ட்டா மேட்டர். இதே நான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரெப்போ ரேட் எவ்வளோங்கிறாங்கன்னா 5%ங்கிறாங்க, நான் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த 2 மாசம் கழிச்சு 6% ஆச்சுன்னா அதே அளவு 6%க்கு நான் பே பண்ணணும் வட்டியை. இதே வந்து 5%லேருந்து 4% அப்படின்னு போயிடுச்சுன்னா அதே 4% மட்டும் நான் பே பண்ணா போதும். இதுதான் ஃப்ளோட்டிங்க்கும் ஃபிக்ஸ்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட். இதுல நீங்க என்ன டைப்ல லோன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட வட்டி விகிதம் ஏறுதா இறங்குதா இல்ல அதே நிலையா இருக்குதான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. தேங்க்யூ.